இதோ இங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த குரங்கு. இந்த குரங்கத்துல தாங்க முடியாம மக்கள் அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஒரே கலவரமா இருக்கு. சார், இந்த குரங்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல வெயிட், நல்ல பாடி, கர்லி ஹேர் வேற, தலையில மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்க்கவே சிரிப்பா இருக்கு. எங்கேயும் அங்கேயும் உலாத்திட்டு இருக்கு. பாருங்களேன், அது ஃப்ரண்ட்டை விட பேக்கை தான் அதிகமா காட்டுது. பேரை கூட கிங்காங்க. நன்றி சார். இப்போ இந்த குரங்கு அடக்கிறதுக்காக ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பல பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல வர்றது ஸ்பைடர்மேன். நீதான் அந்த கிங்காங்கா? சப்ப, உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. இப்ப பாரு, என் கையில இருந்து மாஞ்சான உள்ள விட்டு எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. ஏய் குரங்கு, நல்லா இஷ்டப்படி, நல்லா தம் கட்டு, வலி, ஸ்பைடர்மேன் சோதபிராருன்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் வராங்க. அடுத்து வர்றது பேட்மேன். What are you doing here? I am going to take you away from here. இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்படி உன்னை மசாஜ் பண்ணிடுவேன். கண்மணிகள் ஓடு. அடுத்து வந்து கலக்க போறது ஹல்க். என்னடா கரடி கப்பூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. எங்க வராங்க. பிடிங்க, நீங்க பிடிங்க. நீங்க பிடிக்கிறது, நீங்க பிடிக்கிறது. நீங்க தானே முதல்ல பாத்தீங்க, நீங்களே பிடிக்கிறது. நீங்க தானே பாத்தீங்க, நீங்களே பிடிங்க. ஐயோ ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டு சேர்க்க? தீபாவளிக்கு பாருங்க எல்லாரும் ஒரே சமையா பண்ணலாம். கவலைப்படாதீங்க, ஹீரோஸ்லாம் அடக்க தெரியாது, ஹீரோயின்ஸ் வராங்க. அடுத்து சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்கிருந்து ஓடி பாருங்க, இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். Taylor uncle, இந்த ஸ்கர்ட் நல்லா மேல ஏத்தி எனக்கு தச்சு தரீங்களா? அதுக்கு தானே நான் இருக்கேன். போய் டாக் வாய் சேரா கூட்டு பேசுறது. எல்லாரும் சொல்ல போறாங்க. சரி கவலைப்படாதீங்க, அடுத்து வராரு கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன். ஐயோ, இந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் நம்மதே வேஸ்டா போச்சு. என்ன பண்றது இப்போ? சரி, இந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல ஒரு கொசு கூட பிடிக்க முடியாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்ம அடுத்து தமிழ் நட்சத்திரங்களை கூடுவோம். இதோ வராங்க தமிழ் நட்சத்திரங்கள்.
லிட்டில் சூப்பர் ஸ்டார், சாரி யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு. தம்பிங்க வா வா, இதான் விரலாம் வச்சு வித்த பண்ணாத. அடுத்து வராரு அல்டிமேட் ஸ்டார் ராஜேஷ். மூஞ்சிகளுக்கு டீம் மியூசிக் வேற, அது ஸ்லோக முடிச்சவரியா தாத்தா போறாம கத்துற. சரி படம் தான் ஓட மாட்டேங்குது, அவராவது ஓட்டம். அடுத்து வராரு இளைய தளபதி டாக்டர் விஜய். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு. வெக்கமே இல்லையடா. போறதான் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணி போறாங்க. கோரி முடிச்ச முன்னே நாய் அந்த முக்கிய ஒரு பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு நம்ப பாரு அவங்க என்னமா கொடுக்குறாரு. இவருக்கெல்லாம் யாருப்பா டாக்டர் பட்டம் கொடுத்தது? விடுங்க. அடுத்து வராரு கேபி கருப்பு தனுஷ். குரங்க புடிய சொன்ன, குரங்க கரெக்ட் பண்ண சொல்ல. அடுத்து யாரு? சார் சார் என்ன சொல்ல சொன்னீங்க? அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவா. மரத்தில் இருப்பது காய், திண்டுக்கும் பாய், திண்டுக்காக பாய். நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த காக்கி உட்காரு காய் தம்பி, உட்காரு காய். ஆற்றல் மற்றும் முக்கியம் இல்ல, அறிவு முக்கியம். புரிவிச்சாரு நம்ம சிவா. விழா முயற்சி விஸ்வரூப வெற்றி.
பார்த்தோம். சிஎஸ்சிக்கு ஒரு ஓ போடுங்க. இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? ஜட்ஜஸோட கேமரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. இந்த குரங்கு அப்படியே எங்க கோடம்பாக்கத்துக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, நைஸ், பாய். அவ்வளோதான். இப்போ 3 நாளைக்கு முன்னால் தான் மலேசியாவில் இருந்தேன். சிவா கடைசியாக சிவா கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்துருக்கீங்களே, சிவாவுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அங்கே சிவா பூஜைகள் கரடி அப்படின்ற ஒரு படம் மலேசியாவில் நடிக்க போயிருந்தோம். இந்த தம்பி குரங்கு இது போட்டு நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்கிறது அது ரொம்ப சிரமமான விஷயம். ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். அதை கொஞ்சம் கூட கடைசி வரைக்கும் டயர்ட்னஸ் இல்லாமல் இன்தூசியாஸ்டிக்காக கடைசி வரைக்கும் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்து. அப்புறம் மைக்கேல் ஜாக்சனா பண்ணீங்கல்ல ஒரு தம்பி, அவர் பண்ற பொழுது தொப்பி கீழே விழுந்தது இல்லையா, அந்த கேப் எடுத்து மறுபடியும் இமீடியட்டா நீங்க ஆன் ஷாட்ல வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ல இருந்ததா நீங்க அந்த டைம்ல பண்ணீங்களா? ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. சொன்ன டைமிங் பண்ணீங்கன்னு நினைச்சேன். அனுபவிச்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு.